Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாமளும் ஒவ்வொரு வீடியோலையும் வருங்கால கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறீங்க. நீங்கள் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் ரியலாகவே கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அப்படி இருக்கும்பொழுது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளை பணக்காரன் ஆக விடாமல் தடுக்குது, நாம ஏன் முன்னேறவே முடியலை அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருளாதார வல்லுநர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிச்சஸ்ட் பர்சன், வெற்றியாளர்கள் எல்லாருமே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் கோர்வையாக கோத்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 12 பாயிண்ட்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு காசு பணம் வீதி வீரா. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா சம்பாதிக்கணுமா, பணக்காரனாகுமா, முதல்ல வேலையை விட்டுருங்க அப்படிங்கிறது தான். இது வந்து நான் ஃபன்னுக்காக சொல்லலை, உண்மையிலே நிறைய பேர் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த 12 ரூல்லையும் ஃபஸ்ட்டு ரூலில் அதுதான் இருக்குது. அதாவது 9 to 5 ஜாப், ஒரு ஆஃபீஸில் போயிட்டு வேலை பார்க்குறது மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் உருப்படுறதுக்கும் ஒரே வழி அப்படின்னு நீங்கள் நம்புறதை முதல்ல நிறுத்துங்க அப்படின்றாங்க. என்னடா பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது வேலைக்கு போய் மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல அந்த எண்ணத்தை மனசுலேருந்து தூக்கி போட்டுருந்தோம். வேலைக்கு போகலாம் என்ன பண்ணுவோம், சும்மா இருப்போம். சும்மா இருக்கும்போது நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும், நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவோம். அதாவது பாசிட்டிவாக அப்சர்வ் பண்ணணும், பாசிட்டிவான எண்ணங்கள் வரணும். நெகட்டிவான எண்ணங்கள் வருது, இல்லை வேறு மாதிரி நம்ம போகலாம் அப்படின்னா அது வேறு, அது வந்து தப்பு. ஆனால் பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்கணும். பாசிட்டிவான விஷயங்களை யோசித்து புதுசாக என்ன பண்ணலாம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம தேட ஆரம்பித்தோன்னா அது நீங்கள் வெற்றியாளர் ஆகிறதுக்கான முதல் படியாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்த்து மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுறணும். 9 to 5 ஜாப்பு ஒரே வழி அப்படிங்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா வேலையை விட்டுருங்கன்றாங்க. ரூல் நம்பர் 2 என்னென்னா, உங்களுடைய கெரியரை பேரண்ட்ஸ் சொல்கிறத வச்சோ இல்லைனா சொசைட்டி என்ன சொல்லுதோ அதை வச்சோ நீங்கள் முடிவு பண்ணாதீங்கிறது தான். அதாவது நம்ம ஃபேமிலியில் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ஜினியர் இருக்காங்க, ஸோ நீங்கள் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா சொல்லலாம். இல்லைனா பக்கத்து வீட்டில் இருக்க பையன் டாக்டருக்கு படிக்க போகிறான், அதை விட மேலே என்னமோ அதை நீ படிக்கணும், இல்லை நீயும் வந்து அவனுக்கு ஈக்குவலாக ஒரு டாக்டர் ஆகணும், அவன் பல் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீ ஒரு மாட்டு டாக்டராக ஆகிடணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி சொசைட்டியில் சுற்றி முற்றி என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, இல்லைன்னா வீட்டில் வந்து எதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. பீயிங் டூ ஸ்கேர்ட் ஆஃப் ஃபெயிலியர் டு டூ எனிதிங். ஏதாவது நம்ம பண்ணோன்னா ஐயோ நம்ம தோற்று போயிடுவோமோ, இது நமக்கு நடக்காதோ, இதுக்கு நம்ம சரிபட்டு வர மாட்டோமோ அப்படின்னு 1000 தடவை யோசிச்சிட்டே இருக்காது. அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறாதீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே நான் வேலைக்கு சேர்ந்த பிறகு இந்த விஷயத்தை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதாவது நம்ம குருஜி இருக்கார் இல்லையா, அவர் பவர் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பவர் பிளான்ட் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாதான். ஓரளவுக்கு இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எப்படி சார் ஃபுல்லாக தெரியாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்தையும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுவுமே ஆரம்பிக்க முடியாது. ஸ்டார்ட் பண்ணாலும் அப்படியே கற்றுக்கலாம், அப்படி தான் ஆரம்பித்தேன் அப்படின்னாரு. அதனால் ஒரு விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணாமல் போயிடுவோமோ அப்படின்னு பயம் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த பயம் மட்டுமே இருக்கக்கூடாது. ஐயோ நம்மளால் முடியாது, இல்லை நம்ம தோற்று போய்டும் அப்படிங்கிற பயத்தை மட்டுமே தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறது முக்கியமான 3வது பாயிண்ட்டாக இருக்குது. 4th பாயிண்ட் என்னன்னா, டேக்கிங் அட்வைஸ் ஃப்ரம் அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். இதில் அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்கிட்ட இருந்து நீங்கள் அட்வைஸ் கேட்காதீங்க அப்படின்னு எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் கண்ணாமண்ணு அட்வைஸ் கேட்டுருக்காதீங்க. ஏன்னா இந்த அட்வைஸில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் ஒருத்தட்ட போயிட்டு இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த விஷயத்தை பற்றி அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை தான் அவர் சொல்லுவார். இல்லைப்பா அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, இல்லை அது சூப்பர்ப்பா நீ பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு அதில் அறிவு இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவர் பதிலை சொல்லுவார். அதை தாண்டி அவர் யோசிக்க மாட்டார். ஸோ உங்களுக்கு ஆன்சரும் அதுலேருந்து தான் வரும். அதனால் நீங்கள் தான் அதை பண்ணணும். ஒப்பீனியன் கேட்குறது தப்பு கிடையாது, பட் ஒப்பீனியனை மட்டுமே கேட்டுக்கிட்டு முடிவெடுக்கக்கூடாது. ஓன் ரிசர்ச் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். 5th பாயிண்ட் என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் சேவிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஏர்னிங் அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம நிறைய பேர் சம்பாதிப்போம், சம்பாதிக்கிற பணத்தை நல்லா சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பாதிக்கிற பணத்தை சேவ் பண்ணி மட்டுமே வைக்கணும் அப்படிங்கிறது தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணணும், இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்பொழுது அதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான அந்த பொட்டன்ஷியலுங்கிறது நமக்கு குறைஞ்சி போகிறதுன வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்ன் பண்ணுறதுல அதிகமான கவனத்தை செலுத்துங்க. ஏர்ன் பண்ணுறதுங்க சென்ஸ் வந்து ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. அதாவது சம்பாரித்த பணத்தை நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி 10 எப்படி 100 ஆக்குறது, 1000 ஆக்குறதுன்னு யோசிக்கணும்ல, அதுதான். அதனால தான் சொல்கிறாங்க, சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படிங்கிறது. ஓகேவா? ரூல் நம்பர் 6 என்னென்னா, இன்றைக்கி இந்த உலகத்தில் பணக்காரங்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே லக்கியஸ்ட் பர்சன், அவங்களாம் அதிர்ஷ்டக்காரங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, அதனால தான் பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு நாம் நம்புறது. நம்ம நம்புறதுங்கிற சென்ஸ் நம்ம வந்து ஆறுதல் படுத்திப்போம், நம்மளே நம்ம தேத்திப்போம். அவன் பணக்காரனாக இருக்கான்னா அவனுக்கு வந்து அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சாரு, அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டான்
அம்பானி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா திருபாய் அம்பானியை சம்பாரிச்சு வச்சிருந்தாரு, அதுலேருந்து இந்த பிஸ்னஸை மல்டிபிளாக அவர் மாற்றிருக்காரு, அதனால இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. திருபாய் அம்பானி பெரிய பணக்காரராக இருந்தாலும் அதை இன்னும் 100 மடங்கு 1000 மடங்கு 10,000 மடங்கு பெருசாக மாற்றுறதுக்கான சக்தி அந்த மூளை அம்பானிக்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. தவிர திருபாய் அம்பானி சம்பாரிச்சு கொடுத்ததுனால மட்டும் இவர் லக்கியஸ்ட் பர்சனாக இருந்து அதை வந்து கொண்டு வரல. ஓகேவா? அதனால் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதாவது பணக்காரங்கனாலே அதிர்ஷ்டக்காரங்க, அதிர்ஷ்டம் அடித்ததுனால தான் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை இன்றைக்கே விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் நம்பர் 7 என்னென்னா, 5ஆவதாக சொன்ன ரூலோட சேர்ந்து வரக்கூடிய ஒன்று தான். அதாவது ஃபெயிலிங் டு மேக் எனி இன்வெஸ்ட்மெண்ட். எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல இடத்துல, நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடத்துல, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து செஞ்சே ஆகணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட் செட்டிங் எனி ஃபினான்ஷியல் கோல்ஸ். இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டடான ஒன்று தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, 100 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 500 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, ₹1,00,000 சம்பாதிக்கிறீங்களா, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பணத்தை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 3 மாதத்தில் நம்மளுடைய கோல் என்னவாக இருக்க போகுது, இந்த 1 வருஷத்துக்கு நம்ம என்ன பிளான் வச்சுருக்கோம், அடுத்த 5 வருஷத்தில் நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு கோலை செட் பண்ணிக்கணும். அந்த கோலை செட் பண்ணிவிட்டு இந்த மாதம் முடியும் பொழுது இந்த கோல் எல்லாமே அச்சீவ் ஆயிடுச்சா, நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்கா, நம்மளுடைய டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணிருக்குமா அப்படின்னு பீரியாடிக்கலாக செக் பண்ணிக்கிறது. அடுத்ததும் இதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். அதாவது ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது ஏர்ன் பண்ணுறதை விட அதிகமாக செலவு பண்ணிடுறது. நிறைய பேர் கௌரவத்துக்காக செலவு பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கல்யாணத்தை ரிச்சாக பண்ணணும், ஒரு வாட்டி தான் கல்யாணம் பண்ணுறோம், சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. கிரெடிட் கார்டு வாங்கி ஸ்வைப் பண்ணிவிட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே வாங்குறது, கிரெடிட் கார்டு தான் இருக்கே அப்படின்னு ஸ்வைப் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம சம்பளம் என்ன இருக்குது, நம்மளுடைய ஏர்னிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத எதையுமே மைண்டில் வச்சுக்காமல் லோன் கொடுக்குறாங்களா டக்குன்னு வாங்கிடுவோம், இல்லை கிரெடிட் கார்டு இருக்கா டக்குன்னு வாங்கிடுவோம், வேறு யாருக்காவது ஒரு பெருசாக கிஃப்ட் கொடுக்கணுமா, நம்ம யார் அப்படின்னு கெத்த காட்டுறதுக்காக பெரிய அதிகமான தொகையை கொடுத்து அதை வாங்கி கொடுப்போம் அப்படின்லாம் பிளான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமான ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது ரொம்ப தப்பு. அதை வந்து விட்டொழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விரலுக்கேற்ற வீக்கங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது கான்ஸ்டன்ட்லி மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களுக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எப்போ இது என்னால் பண்ண முடியல, இதனால தான் இதை நான் பண்ணலை அப்படின்னு அடுத்தவங்க கிட்டேயோ இல்லை உங்கள் பாஸ் கிட்டேயோ காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, இல்லை உங்ககிட்டயே நீங்கள் வந்து காரணம் சொல்லி ஆறுதல் படுத்திக்கிறீங்க. இன்றைக்கி காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், சீக்கிரமாக இருந்துச்சுன்னா இதை நான் பண்ணியிருப்பேன், மத்தியானம் இங்கே வந்துட்டேன், வராமல் இருந்தோன்னா இதை நான் பண்ணியிருப்பேன் அப்படின்லாம் நம்ம காரணம் சொல்லலை. அந்த மாதிரி நாம் செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போகும்பொழுது, இல்லை வேறு ஆஃபீஸில் ஏதோ ஒர்க்காக இருக்கலாம், யாராவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்கலாம், இதை நீ செஞ்சே ஆகணும்னு சொல்லியிருக்கலாம், அதை செய்ய முடியலை அப்படிங்கும்பொழுது செய்ய முடியாததுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு வேலை இருக்கா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பாருங்கள், அதை முடிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இதனால தான் நான் வந்து இதை முடிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சப்பை கட்டுக்கிட்டாதீங்க, காரணம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த ரூலும் இதுக்கு லிங்க் பண்ணப்பட்ட ஒரு ரூல் தான். அதாவது லேக்கிங் செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது. செல்ஃப் டிசிப்ளின் மட்டும் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம எதுக்குமே சரிபட்டு வர மாட்டோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லியிருக்க விஷயம். அது உண்மை. நீங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும். காலைல தூக்கத்தில் எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்பா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறீங்க. இல்லைனா எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா 9:45 அங்கே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆன் டைம் இருக்குல்ல, ஆன் டைமுக்கு நீங்கள் போகிறீங்க, ஆன் டைமுக்கு நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க, ஆன் டைமில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கும்பொழுது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தேடி வரும். இந்த செல்ஃப் டிசிப்ளின், அதாவது சுய ஒழுக்கம்ங்கிறது ஒரு இடத்துக்கு நேரத்துக்கு போகிறதுல மட்டும் கிடையாது. நம்ம சாப்பிட்றதுலேருந்து மற்ற பழக்க வழக்கங்கள்லேருந்து யார் கூட பேசுகிறோம், யார் கூட பேசாமல் இருக்கிறோம், யாரை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. அடுத்தது 12th ரூல், இந்த ஃபைனல் ரூல் என்ன அப்படின்னா, புதுசாக எதையுமே கற்றுக்காமல் இருக்கிறது. என்னைக்கு வந்து எனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டு நம்ம வர்றோமோ அதான் அன்னையிலேருந்து நம்ம 0 ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி டெய்லி வந்துகிட்டே இருக்கும்போது தான் இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் இருக்குது, இன்றைக்கி டெக்னாலஜியில் என்ன இருக்குது, புதுசாக இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சிக்கும்போது தான் இந்த வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்துக்கு ஈக்குவலாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இல்லைனா உங்களை தூக்கி எங்கேயோ போட்டுருவாங்க. அது ஒர்க்காக இருந்தானே, பிஸ்னஸாக இருந்தானே, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். புதுசாக நாம் என்ன கற்றுக்குறோம், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா
புதுசாக ஒரு நாளைக்கு வந்து நம்ம எதையாவது கற்றுக்கும் பொழுது நம்மளுடைய லைஃபே ரொம்ப சூப்பராக இருக்கும், பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். புதுசாக ஒரு வார்த்தையை கற்றுக்கலாம், அந்த வார்த்தைக்கு வந்து இதுதான் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இல்லைனா வரலாற்றில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் படிச்சிருக்கலாம். இல்லைனா புதுசாக பிஸ்னஸில் ஒரு டேர்மை நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி எதாவது வேணாலும் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோம், இல்லை என்ன கற்றுக்க போகிறோம், இந்த மாதத்தில் என்ன கற்றுக்க போகிறோம், என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளுமே வந்து இது ஒரு ப்ராக்டிஸாக கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லி பார்க்குறது, இல்லை எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து லைஃப்பில் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு, அதாவது இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு டெய்லி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டே இருக்கிறீங்க. ஒரு 2-3 வருஷம் கழித்து அதை எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஜூலை மாதம் 15ஆம் தேதி இந்த விஷயத்தை நான் கற்றுருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அது ஒரு வேறு லெவல் ஃபீல், அது சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணேன், இப்போ கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக இதை உங்ககிட்ட சொல்லிவிட்டு நானும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மேட்ரு, இந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படிங்கிறது வெற்றியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது, யோசிக்கணும். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவ ஞானிகள், பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொன்ன விஷயம் இதுதான். ஏன் எல்லாராலையுமே பணக்காரன் ஆக முடியல, ஏன் எல்லாருமே ரிச்சாக இருக்க முடியல, ஒரு சில பீப்புள் மட்டுமே ரிச்சாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கவங்க எல்லாருமே, வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டவங்க. ஓகே, அதனால தான் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடை வச்சு ஒருத்தர் பெரிய ஆளாக இருப்பார், இல்லை வேறு ஏதோ தொழில் பண்ணி ஒருத்தர் பெரிய ஆளாக இருப்பார், இல்லைனா ஒரே வேலையில் இருந்து கூட ஒருத்தர் பெரிய ஆளாக இருப்பார். அவங்கள அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அவங்கள அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கிட்டு மேலே வந்தாங்க அப்படின்னு சும்மா அவங்களுடைய கதையை கேட்டு பார்த்தீங்கனாலே இதை வந்து நீங்கள் லிவிங் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருந்தே நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கேதர் பண்ண முடியும். பெரிய அளவில் போயிட்டு நம்ம வாரன் பஃபட் பற்றி படித்து தான் தெரிஞ்சுக்கணும், அம்பானி பற்றி படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் தெருவிலே இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருப்பார், அதாவது சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பார். சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கும்பொழுது பல கோடி ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கவர் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு கிடையாது. அவருடைய லெவலுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த ஊரில் ஒரு முக்கியமான நபராக இருக்கலாம், அவர் எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வந்தார் அப்படிங்கிறத பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது போய் சேரட்டும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.